இந்த வீடியோவானது உங்கள் குழந்தைங்க மனசில் இருக்கிற விஷயங்களை அவங்களுடைய பழக்க வழக்கங்களை வச்சும் அவங்கக்கிட்ட பழகும் விதம் மட்டும் இல்லாமல் நடந்து கொள்ளும் விதத்தை வச்சும் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம், இதுக்கு பின்னாடி என்ன உளவியல் காரணங்கள் இருக்குது, இதுக்கு பெற்றோர்கள் அவர்களிடத்தில் குழந்தைகளிடத்தில் நடந்து கொள்ளும் விதம் எப்படி இந்த பழக்கங்களை உருவாக்குது அப்படின்றத பற்றி விலைக்கு சொல்லப்போகுது. இந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பழக்கங்களை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ விலைக்கு சொல்லப்போகுது. இது ஏற்கனவே வெளியிட்டது பார்ட் 5 வீடியோ. இந்த வீடியோ பார்ட் 4 வீடியோவோட கண்டினியூஷனாக நான் இதை வெளியிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல் டைப்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், என்னென்ன விதமான பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்றத பற்றி நான் விலைக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதற்கு முந்தைய வீடியோவான 4 வீடியோக்குள்ளே லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவுடைய அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இது பேரண்டிங் பற்றி, சைல்டு சைக்காலஜி பற்றிய விஷயங்களை விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் பேரண்டிங் எப்படி நீங்கள் ஒரு சிறந்த பெற்றோராக இருக்க முடியும் அப்படின்ற விஷயங்களையும் விளக்கி சொல்ல போகுது. இப்போ இந்த வீடியோவில் இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோவுக்கான கண்டினியூஷனான குழந்தைகளுடைய முக்கியமான பிஹேவியர்ஸ், அந்த அன்றாட நீங்கள் சந்திக்கிற பிஹேவியர்ஸ், ஸோ அந்த பிஹேவியர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள், அதை பற்றி பார்க்க போது நான் ராஜ்குமார், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் அப்படின்ற சேனல் மூலமாக இந்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு பகிர்றேன். இப்போ நான் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பற்றி நான் பார்க்குறேன் உங்ககிட்ட. அதாவது உங்கள் குழந்தை என்னென்னாக்கா சுயமாக முடிவெடுக்காது. சில குழந்தைங்க ஒரு டிபெண்டில் இருக்கும். தானவே ஒரு முடிவெடுக்க முடியாத சில குழந்தைகளை நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கக்கூடிய குழந்தைகள். இதுக்கு என்ன காரணங்கள் இருக்குது, இது ஒரு பிஹேவியர், இதை நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க. இதுக்கு பின்னாடி என்ன உளவியல் காரணங்கள் இருக்கலாம், இதுக்கு பேரண்டிங் எப்படி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னாக்கா, இந்த குழந்தையோட சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் வராங்க, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னாக்கா, அந்த குழந்தை கிட்ட நீங்கள் பேரண்ட்ஸ் பண்ணுற சில தவறான விஷயங்கள் இருக்குது. என்னன்னாக்கா, அவங்க வந்திருக்காங்க, இங்கே நீ இதை பண்ணக்கூடாது, இப்படி நடந்துக்கூடாது, இதை மாதிரி செய்யக்கூடாது, அவங்க முன்னாடி சிரிக்கக்கூடாது, அவங்க முன்னாடி பேசக்கூடாது, அவங்க முன்னாடி நீ கத்திடக்கூடாது, அவங்க முன்னாடி அமைதியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருப்போம். இப்படி மற்றவங்க முன்னாடி பேரண்ட்ஸ் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியோ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணும்போதோ ரொம்ப அட்டென்ஷன் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா அந்த குழந்தைக்கு என்ன பண்ண கேட்டாக்கா, நாம் சரியாக நடந்துக்கல, எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் தான் கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நினைப்பில் சுயமாக முடிவெடுக்காமல் எல்லாத்துக்குமே அவங்க சொல்கிறதையே கேட்கணுன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு இதுவே அவங்களோட வாழ்க்கையில் தொடர்றதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும். ஸோ சில சமயங்களில் குழந்தைங்கன்னா அவங்களுடைய வளர வளர அவங்களே முடிவெடுக்கிறதுக்கும் நாம் அவங்கள அலோவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும். இதுதான் நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, சில குழந்தைங்க ஃபேமிலி மெம்பர்ஸு இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸு இல்லை ஸ்கூலில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நெய்பர்ஸ், இவங்கள அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டாங்க, அலட்சியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ எதாவது சொல்லு, நான் மாட்டும் ஒரு சைடு போயிட்டுருக்குறது. ஸோ அவங்க என்ன ஃபீலிங்கில் இருக்காங்க, என்ன மாதிரி என்ன ஒரு பிரச்சனை இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. இப்படியே வளர்ந்துக்கிட்டு வருவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விதமான ஒரு பிஹேவியர். ஸோ இந்த பிஹேவியரை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அட்வைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதை விட, அது எப்படின்னா அந்த அட்வைஸை ரொம்ப கண்டிப்பாக நீ ஏன் அப்படி மதிக்க மாட்டேற, நீ ஏன் அது மாதிரி பண்ண மாட்டேறன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, ரொம்ப உத்தரவு போட்டிருப்பாங்க. உத்தரவுனா ஒரு ஆர்டர் போடுறது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப ஷவுட் பண்ணி சொல்லாமல் கொஞ்சம் கைண்டாக சொன்னாலே இது சரியாயிடும். ஸோ ஏன் அந்த குழந்தைங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா, ரொம்ப கண்டிப்பாக ஆர்டராக சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட்டு அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை எம்பத்தட்டிக்கலாக புரிஞ்சுக்கிறத முயற்சி பண்ண மாட்டாங்க. இவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. ஸோ கைண்டாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இதான் நான் சொல்லக்கூடிய செகண்ட் விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னா, சில குழந்தைங்க மரியாதை இல்லாமல் பேசுவாங்க, மரியாதை இல்லாமல் நடந்துப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, மரியாதையாக நடந்துக்கணும், மரியாதையாக பேசணும்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, கண்டிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ எப்படி மரியாதையை வர வைக்கிறது, குழந்தைங்கக்கிட்ட மரியாதையாக நடந்துக்கிறத எப்படி வர வைக்கிறது அப்படின்னாக்கா, முதல்ல அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மரியாதையாக பேசணும். பேரண்ட்ஸ் அவங்க 2 பேருக்குள்ள மரியாதையாக நல்ல வார்த்தைகள் குழந்தைங்களுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா அது உங்ககிட்டேருந்து தான் கற்றுக்குது. உங்ககிட்டேருந்து கற்றுக்கலாம், குழந்தை வேறு ஒருத்தங்கிட்ட பழகும்போது அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றதை அப்சர்வ் பண்ணியும் கற்றுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா, நீங்களோ இல்லை குழந்தை
கிட்ட பழகிறவங்களோ மரியாதையாக நடந்துக்கிறதுக்கு, மரியாதையாக பழகிறதுக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டாலே குழந்தை ஆட்டோமேட்டிக்காக மரியாதையாக பேச பழக தயாராகிடும். ஸோ இதுதான் நான் சொன்னக்கூடிய 3வது விஷயம். 4வது விஷயம் பார்த்திங்கனாக்கா, சில குழந்தைகள் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும். எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படும், எடுத்ததுக்கெல்லாம் மூஞ்சி காட்டும். என்னடா குழந்தைக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்ற மாதிரி தோணும். 5 வயசில் 7 வயசில் இவ்வளோ கோவப்படுறான் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த குழந்தை ஏன் கோவப்படுதுன்னா, கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப நானும் அவங்களோட சேர்த்து கோவப்படுறது. அப்படி பண்ணாமல் அந்த குழந்தை மனசுக்குள்ளே என்ன இருக்குது, ஏன் கோவப்படுது, இதுக்கான காரணங்கள் என்ன, உளவியல் காரணங்கள் என்ன அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு பாராட்டு கிடைக்க மாட்டேங்குது, அப்ரிஷியேஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு படம் வரைஞ்சி கொண்டு வந்து காட்டுது, அப்படியா போ அப்படின்னு அனுப்பிடுறது. ஸ்கூலில் நடந்த ஏதோ ஒரு ரைம் சொல்லியிருப்பான், இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பான், ஸ்கூலில் பாராட்டியிருப்பாங்க, இல்லை ஒரு ப்ரைஸ் வாங்கியிருப்பான், அதை வீட்டில் வந்து சொல்லும்போது அது கவனிக்கிறது கிடையாது. ஸோ குழந்தைக்கு தேவையான பாராட்டை வந்து பேரண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். நிரம்ப பாராட்டணும், சின்ன சின்ன விஷயங்களையும் பாராட்டணும், பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணணும். ஸோ என்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எது பண்ணாலும் அதுக்கான முழு பாராட்டு அப்ரிஷியேஷனை கொடுக்கும்போது அது அந்த குழந்தை வந்து உங்கள்கிட்ட சில அட்டென்ஷனை இழுக்க பார்க்குது, கவனத்தை ஈர்க்க பார்க்குது. மற்றவங்க என்ன கவனிக்கணும், மற்றவங்க என்ன பார்க்கணும். யாரும் பார்க்க மாட்டுறாங்க, கவனிக்க மாட்டுறாங்க. அவங்க மட்டும் காலைல வேலைக்கு போயிடுறாங்க, இவங்க மட்டும் ஒரு சரி வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க மட்டும் சமைக்கிறாங்க, இவங்க மட்டும் டிவி பார்க்குறாங்க. படிச்சியா, ஹோம்ஒர்க் பண்ணியா, அதை மட்டும் தான் கேட்குறாங்க. நான் செஞ்ச செயலுக்கான பாராட்டு கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ எனக்கு கோவம் வருது. கோவப்படும் போது தான் மற்றவங்க என்னை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கோவத்தை குறைக்கணும்னா, குழந்தைங்க கோவப்படுறதை குறைக்கணும்னா அந்த குழந்தைக்கான கவனிப்பு தேவைப்படுது, அட்டென்ஷன் தேவைப்படுது. அட்டென்ஷனை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும், இந்த குழந்தைகிட்ட பேசணும், பாராட்டணும். ஸோ இந்த விஷயங்கள் தான் சொல்ல வந்து 4 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ 5வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். சில குழந்தைங்க உங்ககிட்ட வந்து என்ன பண்ணணும்னா, சீக்கிரட்டாக சில விஷயங்களை பண்ணும், சில விஷயங்களை மறைச்சிடும். அப்படி ஒன்று நடந்துச்சுன்றதே தெரியாது. அதுக்கப்புறம் எப்பயாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போதோ இல்லை வேறு டீச்சர்ஸ் சொல்லும்போதோ தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ குழந்தைங்க நம்மகிட்ட பேசுகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணவே மாட்டோம். அதனால் என்னென்னா, நிறைய மறைக்கிறதுக்கு, ரகசியமாக செய்கிறதுக்கெலாம் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு போயிடுது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் காரணங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஏன் ரகசியமாக செய்யுது, இந்த பிஹேவியர் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ குழந்தைங்க பண்ணுற சின்ன சின்ன தவறையும் பெருசாக்கி பெரிய தப்பு மாதிரி அந்த குழந்தைங்களுடைய கொண்டு போய் காட்டக்கூடாது. மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. எப்பேர் படித்தவங்களும் எத்தனை வயசு உள்ளவங்களும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, குழந்தைங்களும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, தவறு பண்ணுவாங்க. அது சகஜமான ஒரு விஷயம். ஸோ அந்த தவறை ஏதோ ஒரு பெரிய பாதகம் பண்ண மாதிரி அவங்க முன்னாடி கொண்டு போய் காட்டி அதை போய் ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி அவனை ஆக்கிட்டேன்னு சொன்னாக்கா, ஐயோ அடுத்த தடவை இந்த தப்பு பண்ணிவிட்டுமே, இதை கொண்டு போய் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி மறைச்சிடுவாங்க. நான் இதுக்கு முந்தின வீடியோவில் பொய் சொல்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ எல்லா குழந்தைங்களும் வாய் விட்டு பொய் சொல்ல மாட்டாங்க. சில குழந்தைங்க சொல்லவே மாட்டாங்க, மறைச்சிடுவாங்க, ரகசியமாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ஆர்வத்தை, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ரகசியமாக பண்ணுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லணும், வெளிப்படையாக நடந்துக்கணும் அப்படின்னாக்கா, அவங்க பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் இந்த 5 விஷயங்களை பார்த்துருக்கோம். இதே போன்ற இன்னும் சில பழக்க வழக்கங்கள், அவர்களுக்கான பெற்றோர்களுக்கான பேரண்டிங் எப்படி காரணமாக இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் காரணங்கள் என்னன்றதை பற்றி இதுக்கு முந்தின வீடியோவில் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு கீழே சைல்டு சைக்காலஜி பற்றிய, குழந்தை வளர்ப்பை பற்றிய லிங்க் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கான வீடியோக்குள்ளே பாருங்கள். இதுக்கு முந்தின வீடியோக்கான பார்ட் 1, 2, 3, 4 ஸோ அந்த வீடியோக்குள்ளேயும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அவைகளையும் பாருங்கள். பாசிட்டிவ் சைக்காலஜி, பாசிட்டிவ் பேரண்டிங் பற்றி நான் வீடியோ கனெக்ட் பண்ணியிருக்கேன், அவைகளையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புதியவராக இருந்தாக்கா, இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேறு யாருக்கும் தேவைப்பட்டுனா ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக இந்த வீடியோக்குள்ள வந்து உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching.